அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றும் என்றும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வோமாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதனின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா. கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய சொந்தங்களே, கேரளா வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கோர சம்பவங்கள் நம்முடைய மனதை விட்டும் நீங்கவில்லை. ஒவ்வொரு நேரமும் அந்த காணொளிகளை பார்க்கும் பொழுது உள்ளபடியே நெஞ்சம் வதைக்கிறது. யா அல்லாஹ், அவர்களை பாதுகாத்தருள்வாயாக. உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் முழு பாதுகாப்பை தந்தருள்வாயாக. இறந்தவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவாயாக என்று பிரார்த்திப்பதோடு, யாரெல்லாம் இந்த நிவாரணப் பணிகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அமைப்புகள், அந்த அமைப்புகள் SDPI, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், இந்திய தௌஹீத் ஜமாஅத் மற்றும் எந்தெந்த அமைப்புகள் எல்லாம் இந்த நிவாரணப் பணிகள் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தை கொடுத்து நீ அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த பணிகளை வாங்கிக் கொள்வாயாக என்று புனித மக்கத்துல் முக்கர்ரமாவிலிருந்து இன்று ஜும்ஆ தொழுகையிலிருந்து பிரார்த்தனை செய்கின்றேன். உதவி செய்பவர்கள் தாராளமாக உதவி செய்ய வேண்டும். குறிப்பாக துணிமணிகளை கொடுக்கக்கூடியவர்கள் பழைய துணிகளை, தாங்கள் அணிந்த துணிகளை கொடுப்பதை விட புது துணிகள் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.